ராமேஸ்வரத்தில் வெறிநாய் கடித்து 8 பேருக்கும் மேல் படுகாயம் அடைந்துள்ளனர். வெறிநாய்க்கு பயந்து வீடுகளை விட்டு வெளியே வராமல் மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் வெறிநாய் கடித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 8க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். கூடுதல் விவரங்கள். கற்பகம் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வட மாநில பக்தர்கள் அதிகம் வந்து செல்லும் புனித தலமான ராமேஸ்வரத்தில் முக்கிய வீதிகளில் நாய்களின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இங்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு இவை மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே கோயிலுக்கு செல்லும் வீதிகளில் இவை அதிக அளவில் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதாக உடனடியாக இவற்றை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சு வந்தாங்க. ஆனா நகராட்சி நிர்வாகத்தினர் இதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை முதல் அந்த பகுதியில சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று அச்சுறுத்தி வந்திருக்கிறது. இந்த திடீரென வீட்டை விட்டு வெளியே வரும் சிறுவர் முதல் பெரியவர் வரை அது கடித்து குதறியதுல 8க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட மாநிலத்தில இருந்து ராமேஸ்வரத்துக்கு பாத யாத்திரையாக வந்திருந்த பெண் ஒருவரையும் வெறிநாய் கடிச்சதுல படுகாயம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெறிநாய்க்கு பயந்து வீடுகளை விட்டு வெளியே வருவதை அச்சமடைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இதற்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் இனிமேலாவது உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களையும் பக்தர்களையும் அச்சுறுத்தி வரும் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வச்சு வராங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.